Giving to God is to honor Him. Giving to God not to meet the need of the church. Giving to God is to honor Him. Giving to God not to meet the need of the church. ஹலோ, இன்றைக்கி எப்படி நம்ம கொடுக்குறோம்? கடவுளுக்கு தான் கொடுக்குறோம், ஆனால் சபை தேவை சந்திக்கப்பட அது வேற கொடுக்குதல். கேளுங்க, வீட்டில் பிள்ளைங்க சம்பாரித்து கொண்டு வந்து சம்பளத்தை அப்பாட்ட கொடுக்கும்பொழுது அப்பா என்ன செய்யற வாங்கி அப்பாட்ட கொடுக்கும்பொழுது அது என்னது அர்த்தம்? ஐம் ஆனரிங் மை ஃபாதர் அண்ட் மதர் பை மை சேலரி. கொடுப்பாங்க, அன்றைக்கெலாம் அப்படி தான் செய்வாங்க. எடுத்து வந்து அப்பா கையில் அம்மா கையில் கொடுத்து அப்பா அம்மா தான் பிள்ளைங்களுக்கு இந்தா எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. இல்லை அவனுக்கு கையில் 500 ரூபாய் வச்சுக்க, மற்ற எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். அன்றைக்குள்ள குடும்பம் அப்படி தான் ஓடுச்சு. இன்றைக்கி தான் எல்லாம் அவங்களுடைய ஸ்டைலில் போயிடுச்சு எல்லாம். முதலாவது பெற்றோர்கள்ட்ட அவங்க சம்பளத்தை கொண்டாந்து கொடுப்பீங்களா? அம்மா கையில் கொடுத்து அப்பா கையில் கொடுத்து அப்பா அம்மா இதை பிளஸ் பண்ணுங்க சரிங்களா? அப்படின்னா முதலாவது கேளுங்க, உங்கள் பணத்தை உங்கள் சம்பளத்தை உங்கள் சொந்த அப்பா அம்மாக்கிட்டேயே நீங்கள் கனப்படுத்தக்கூடிய ஒரு காரியத்தை செய்யலை. எப்படி நீங்கள் காணாத தேவனுக்கு கனப்படுத்தக்கூடிய அளவுக்கு செய்ய போகிறீங்க? அப்போ என்னத்தம்மா செஞ்சுக்கிட்டு இருக்கோம் பாருங்க. ஒரு கேளுங்க என்னதம்மா செய்கிறோம்? ஆண்டோருக்கு தான் கொடுக்குறோம், ஆனால் சபை தேவை சந்திக்கப்பட கொடுக்குறோம். எதுக்குங்க கொடுக்குறீங்க? சபை தேவை இருக்குது, டைட்ஸ்லாம் போடணும், அப்போ தான் சபை தேவை சந்திக்கப்படும். ஆனரிங் God is not meeting the needs.